பொது இடங்களில் காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் காளைகளையும் சேர்த்து ஜல்லிக்கட்டுக்கு தடை வர காரணமாக இருந்தது முந்தைய மத்திய காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசுதான் என தமிழக சட்டப்பேரவையில் இன்று எதிர்க்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் ஒப்புக்கொண்டார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஜல்லிக்கட்டு சட்ட முன்வடிவு மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் பங்கேற்று பேசிய போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் பொது இடங்களில் காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் காளைகளையும் சேர்த்து ஜல்லிக்கட்டுக்கு தடை வர காரணமாக இருந்தது முந்தைய மத்திய காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசுதான் என தெரிவித்தார். இதனை ஒப்புக்கொள்வதாக திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த பிரச்சனை காளைகள் முதல்ல இந்த லிஸ்ட்ல இல்ல, காட்சி பொருள் பெர்ஃபார்மிங் லிஸ்ட்ல இல்ல, அனிமல்ஸ் லிஸ்ட்ல இல்ல. அதை சேர்த்தது காங்கிரஸ் திமுக ஆட்சியில் தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் ஏற்றுக்கொள்கிறேன், இல்லை என்று சொல்லவில்லை.